12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து 90க்கு 86 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டோடைய பேப்பர் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பப்ளிக் எக்ஸாமில் 90க்கு 86 மார்க்கு. ஸோ அதுவுமே 86 மார்க்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் வந்து ஒன் வேர்டில் தான் போயிருக்குது. ஸோ பேலன்ஸு எல்லாமே வந்து ரைட்டு 2 மார்க்கு 5 மார்க்கு 6 மார்க்கு 4 மார்க் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேப்பர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதும் மார்க் கம்மியாக வர்றதும் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். குறிப்பாக அந்த சென்டம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சென்டத்துக்கு தானே எழுதுனேன், ஆனால் எப்படி எனக்கு சென்டம் போடாமல் இப்படி மார்க் கம்மியாக வந்துச்சு, எப்படி இந்த 2 மார்க் கம்மியாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணல நீங்க என்னதான் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஒரு நீட்னஸ் இல்ல, அடித்தல் திருத்தல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு 6 மார்க் போட வேண்டிய இடத்துல 6 மார்க் 6 மார்க் நெடுவினா கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் இல்ல 4.5 மார்க் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ் எக்ஸாம் எழுதின தமிழ் எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்டோட தமிழ் எக்ஸாம் பேப்பர் தான் நீங்க பாக்குறீங்க. ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர். ஸோ பாருங்க உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். பாருங்க டோட்டல் மார்க் பாருங்க 86 மார்க், அதாவது 90க்கு 86 மார்க், 100க்கு 96 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுடைய தமிழ் மார்க் 100க்கு 96. லாஸ்ட் இயர் மொத்தமே தமிழ்ல 12th பொறுத்தளவுல 2 பேர் தான் சென்டம் எடுத்தாங்க. ஒருவேளை இவங்க 4 மார்க் அந்த ஒன் வேர்டு மட்டும் தப்பா இல்லாம இருந்துச்சுன்னா இவங்களும் சென்டம் எடுத்திருப்பாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க 4 மார்க் ஒன் வேர்ட்ல குறைச்சிருக்காங்களே இவங்களுக்கு, அதுல 2 ஒன் வேர்டு தான் இவங்க எழுதுனது தப்பு, 2 ஒன் வேர்டு ரைட், பட் அதையும் தப்பு போட்டிருக்காங்க. ஸோ அது யார் மேல ஃபால்ட்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ் மேல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்க சென்டம் வரதுங்கிறது உங்க கையிலையும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃப் கையிலுமே இருக்குது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடு இருந்து நம்ம என்னென்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடு இருந்து 100% எஃபோர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வர்றது எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. அண்ட் இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறனால ஸோ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி அப்புறம் அந்த 2 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணல வாங்கின அந்த ஆன்சர் காப்பியை தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ பாருங்க, ஸோ 86 மார்க் எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒன் வேர்டு பகுதி 1ன்னு போட்டு ஒன் வேர்டு எழுதிட்டாங்க. காவியதர்ஷம், காவியம், ஸோ எல்லாமே கன்னிமாறா நூலகம், அந்த உரும படிவம். ஸோ அது வந்து தப்பு. ஸோ அது வந்து இவங்களா தவறாக எழுதியிருக்காங்க. அடுத்து அந்த 1960 ரைட்டான ஒன்று, பட் அதுக்கு வந்து தவறு போட்டிருக்காங்க, பட் அது ரைட்டான ஒன்று. அண்ட் ஈவன் லாஸ்ட் இயர் தமிழ் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சருக்கிலேயே இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து தப்பு போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. அதே மாதிரி இந்த 1812 ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டான ஒன்று. அப்புறம் 17 தப்பு. இந்த 17ம் உரும படிவம் இது மட்டும் தான் அவங்க எழுதுனது தவறான ஒரு விடை. அதர்வைஸ் மற்ற எல்லாமே ரைட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி 86 மார்க் வந்திருக்கு. இல்லாட்டி இவங்களுடைய ஒரிஜினல் மார்க் 88. அப்ப 100க்கு 98. அதையும் பாருங்க ஒன் வேர்ட்ல 14ல 10 மார்க், 4 மார்க் ஒன் வேர்ட்ல தான் போயிருக்கு, பேலன்ஸ் எல்லாம் ஃபுல் மார்க். ஸோ அதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் தான் இது மாதிரி இருந்தால் நீங்களும் எழுதணும். ஸோ அப்பதான் வந்து ஒரு நல்ல மார்க். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், அது ஓகே, பட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அடித்தல் திருத்தல் இல்லாம மேக்ஸிமம் கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்தாவே போதும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து மார்க்லாம் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அண்ட் 12th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கான பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோவும் நான் வரிசையாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க 2 மார்க் பாருங்க எடுத்தோன்னா பாருங்க பகுதி 2 பிரிவு 1ன்னு போட்டுட்டு நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாயிருது அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படி போட்டுட்டு ஒரு ஹெட்லைன் மாதிரி போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பென்சிலில் 2 கோடு போட்டிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அழகா ஸ்டார் போட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்காங்க, ஈஸியாக நீட்டாக எழுதியிருக்காங்க. முழுசா 2 மார்க் வாங்கிட்டாங்க. அடுத்து மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எதுன்னு ஒரு திருக்குறள் இருந்த ஒரு கொஸ்டின், மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியதுன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு சப்ஜெக்டிங் மறக்கக்கூடாததுன்னு போட்டு ஒருவர் நமக்கு செய்த நன்மை எப்பொழுதும் நாம் மறந்து விடக்கூடாது, அதே மாதிரி மறக்கக்கூடியதுன்னு போட்டு ஒருவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும், அதுக்கு பாருங்க யாருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு பாருங்க எல்லாத்துக்குமே பாருங்க இவங்க வந்து என்னதான் சிறுவினா நெடுவினாக்கு தான் நிறைய பேர் வந்து ஹெட்லைன் போட்டு எழுதுவாங்க. பாருங்க அவங்க சின்னோன்னு 2 மார்க்கா இருந்தாலும் அதுக்கும் நீட்டா ஒரு ஹெட்லைன் கொடுத்து அதுக்கு சப்ஹெட்டிங்லாம் கொடுத்து ஸோ அந்த அளவுக்கு நீட்டா எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க் இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல எதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா
என்னதான் உங்களுக்கு 6 மார்க் ஒரு சிலது நீங்கள் இடையில தப்பாக இருந்தாலும் ஒரு பேப்பர் பார்க்க பக்காவாக நீட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில டீச்சர்ஸ் அதை வந்து கேர் பண்ணாமல் டக்குன்னு 6 மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு மார்க் அதிகமாகிறதும் கம்மியாகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் பேப்பர் ப்ரெசன்டேஷன். அதனால இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மூலமாக மார்க் அதிகமாகவும் வரலாம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இல்லை அப்படின்னா மார்க் கம்மியாகவும் வரலாம், நீங்கள் ரைட்டாக எழுதியும் கூட. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து பிரிவு 2 பாருங்க, 2 மார்க் ஒரே நடையில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாருங்க, மொழியின் இயல்பு வழக்குகளை கலைகள் வழக்குகளாக மாற்றுபவை அப்படின்னு போட்டு உள்ளுரை, உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு என்பன மொழியின் இயல்பு வகைகளை கலை வழக்காக மாற்றுபவை ஆகும்னு தெளிவாக எழுதியிருக்காங்க. அடுத்து எழுத்தாணின் வகைகள் கேட்டிருந்தாங்க. எழுத்தாணின் வகைகள் 3 வகைப்படும் அப்படிங்கிறத எழுதிட்டு அது என்னென்ன எழுத்தாணி அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ பாருங்க நீட்டாக எழுதியிருக்காங்க 2 மார்க்லாம். அடுத்து அப்படியே டேரெக்டாக 4 மார்க் வருவோம் பாருங்க. 2 மார்க் பாருங்க எவ்வளோ நீட்டாக எழுதிருக்கான்னு பாருங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல் மார்க். நீங்களே யோசிச்சு பாருங்களே, இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ நீட்டாக இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எழுதிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஈவன் 1 வேர்டில் மட்டும்தான், அதுவுமே புக்கு இன்சைடு. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த 95-90 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஒன்னே ஒன்று தான். இந்த சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் புக் இன்சைடு 1 வேர்டுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, புக்கில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு 97 மார்க், 95 மார்க், 98 மார்க் வரக்கூடிய வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் இன்சைடு 1 வேர்டு பார்த்துருக்க மாட்டாங்க. மற்றபடி 2 பேரும் ஒரே இதுதான், எல்லாமே 2 பேரும் படிச்சிருப்பாங்க. பட் இவங்க புக் இன்சைடு 1 வேர்டு படிக்கல, அதனால சென்டம் எடுக்கல. இவங்க புக் இன்சைடு 1 படிச்சிருக்காங்க, அதனால சென்டம் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த பேப்பர். இவங்க புக் இன்சைடு 1 வேர்டு ஒழுங்கா படிக்கல, ஸோ அதனால இவங்களுக்கு சென்டம் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதுதான் இதுல இருந்து நீங்க கத்துக்கிற வேண்டியது, சென்டம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்குக்கு முன்னாடி நூல்வெளின்னு இருக்கும், ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி நூல்வெளி, அந்த எல்லா பாட்டோட ஆசிரியர், இந்த இயர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. அடுத்தது பாருங்க 4 மார்க் ஒரு கொஸ்டின் பாருங்க, நீட்டா எழுதியிருக்காங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலின் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் வேண்டுவது அப்படின்னு போட்டு ஸ்டார் போட்டு 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் அழகா எழுதிட்டு கீழே பாருங்க, இத்தகையோரின் உறவு வேண்டும் என ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் கேட்கிறார் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காங்க. பாருங்க, கரெக்ஷன் பண்ண ஸ்டாஃபே 3 மார்க் போட்டுட்டு ஆகா இதுக்கு 3 போடக்கூடாது நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு அடிச்சுட்டு திரும்ப 4 மார்க் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எழுதியிருக்காங்க பாருங்க. 3 போட்டு அதை அடிச்சுட்டு 4 திரும்ப போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், தமிழ் நதி அதிசய மலரின் பூச்செடி முளைத்ததாக பற்றி கூறுவது அப்படின்னு போட்டு ஸ்டார் போட்டு எல்லாத்தையுமே ஹெட்லைன்ங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அடுத்தது பாருங்க, இதை தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதாவது ஒரு இது நம்மளே அறியாமல் மிஸ்டேக் வரதான் செய்யும் சம்டைம்ஸ். அப்படி மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் வந்து அது ஒரு சின்னதாக லைட்டாக பென்சில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லை பேனா வச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு கோடு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு கிறுக்கக்கூடாது. கிறுக்கணும்னா அது வந்து ஒரு இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க, அதனால ஓகே பெருசாக எதுவும் தெரியல. இது அந்த இடத்துல வந்து கிறுக்கிறோம்னா அதை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி பென்சில் வச்சு கிறுக்கிருந்தா வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கவே ஒரு அந்த என்னதான் இருந்தாலும் மொத்த பேப்பரும் நீட்டாக இருந்தாலும் இடையில ஒரு சின்ன கிறுக்கல் இருந்தாலும் அது பார்க்க நீட்னஸ் போயிடும். ஸோ அதனால பாருங்க, அதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. பிரிவு 2 போட்டிருக்காங்க, 35 எழுதிட்டு அப்புறம் அது என்னன்னு இதையும் பாருங்க, என்னால் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் எழுதிட்டாங்க. ஏன்னா இது யாருனால அடிச்சது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால என்னால் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து எழுதிட்டாங்க. அடுத்து பிரிவு 2 பாருங்க, நான் ஆசிரியரான மாணாக்கரை, அதாவது நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க, நான் ஆசிரியரானால் மாணாக்கரை நெறிப்படுத்தும் முறைன்னு போட்டு தெளிவா பாயிண்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு 4 மார்க்குக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புக்கு செய்து உருவாக்கி தருக. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டு எவ்வளோ அழகா எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் 4 மார்க்லாம். ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு குறள் கொடுத்து இதில் வரும் அணி என்னன்னு கேட்டு விளக்க சொல்லியிருக்காங்க. அந்த குறளை கொடுத்துட்டு இதில் பயின்று வரும் அணி ஓமை அணின்னு போட்டு அதை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானதான். அண்டர்லைன் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுறது மூலியமா ஒரு நீட்னஸ் இருக்கும், அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஓகே, ஏன்னா அதில் என்ன அவங்களுக்கு தேவை என்ன கொஸ்டின்ல என்ன அணின்னு கேட்டிருக்காங்க, அப்போ அது ஒரு மார்க் கொடுத்தே ஆகணும். அவங்க ஓமை அணிங்கிறத அவங்க வாசிக்கலாம் தேவையில்லை, கரெக்ஷன் பண்ணுறோம், பார்த்தாவே தெரியும் ஓகே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஓமை அணின்னு. ஸோ அதே மாதிரி அணி விளக்கம், குறளின் விளக்கம் அப்படின்னு போட்டு தெளிவாக எழுதியிருக்காங்க. இந்த அணிக்கான பொருத்தம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதிட்டு உவம உருவு பாருங்க எவ்வளோ நீட்டாக. அணிக்கே வந்து ஒரு அணிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், நார்மலாக அணி எழுதுவோம், சான்று எழுதுவோம், சான்று விளக்கம் எழுதுவோம், மேக்ஸிமம் அதான். உங்க பாருங்க பொருத்தம் எழுதி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுதல். ஸோ அதுக்கும் பாருங்க எவ்வளோ ப்ராப்பராக எழுதியிருக்காங்க. 4 மார்க் முழுசாக வாங்கியிருக்காங்க. அடுத்து திணை, பாடான் திணை எழுதிட்டு பாடு + ஆன் + திணை = பாடான் திணை அப்படின்னு போட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு, பாடலின் கருத்து எல்லாமே பக்காவாக எழுதியிருக்காங்க. ஸோ பொருத்தம் முதற்கொண்டு எல்லாம் எழுதுனால ஃபுல் மார்க். அடுத்து பாருங்க 6 மார்க். இதை தான் நான் சொல்லியிருப்பேன், 6 மார்க்கை பொறுத்தளவில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
முன்னுரை முடிவுரை அந்த குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா 6 மார்க் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு கட்டுரை மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு நீங்கள் எழுதக்கூடியது பாருங்க. இப்போ திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம் அப்படிங்கிற இலக்கியம் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறத்துல இருந்து நெடுவினா. அதுக்கு பாருங்க குறிப்பு சட்டகம், முன்னுரை, அறிவு உடைமை, சிற்றினம் சேராமை, வினை திட்பம், செய்நன்றி அறிதல், சூது, அடுத்து வெள்ளுராமை அப்படின்னு போட்டு கடைசியில் முடிவுரை போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீட்டாக ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க, ரொம்பலாம் இல்லை, ஒரு டாப்பிக்கு ஒரு 2 லைன் அவ்வளோதான், 2 லைன் தான் எழுதியிருக்காங்க, 2 ஸ்டான்ஸா. ஸோ அதுக்கு பாருங்க எப்படி நீட்டாக 6 மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுத்து மயிலியார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்று, அதுக்கும் பாருங்க முன்னுரை, மயிலை ஒரு தமிழ் தேனி, அதுக்கடுத்து தொடக்க கால ஆய்வு, வரலாற்று ஆய்வு, கலையியல் ஆய்வு, இலக்கிய ஆய்வு, பன்மொழி புலமை, முடிவுரை அப்படின்னு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சின்ன சின்ன லைன்ஸ் பாருங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க. பட் 6 மார்க். ஸோ அதான் நீட்டாக எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதே மாதிரி பாருங்க 46 கோடைமலை கதை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்க குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் எழுதி நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 34 பக்கம், ஓவரால் 34 பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேஜ் போயிருக்கும். ஓகே, அப்படி பார்த்தாலும் லாஸ்ட் எத்தனை பேஜ் அவங்க எழுதலை? 1 2 3 4 5 பக்கம் எழுதலை. அப்போ 5 + 5ங்கிறப்ப 29 + 2 27, 29ல் அந்த 2 இது மைனஸ் ஆயிடுச்சுங்கிறப்ப 27 பக்கம் இவங்க எழுதியிருக்காங்க எக்ஸாமுக்கு. எழுதி இவங்களுடைய மார்க் 86 மார்க் அவுட் ஆஃப் 90 அண்ட் ஒரிஜினல் மார்க் 88. பட் அது தேவையில்லை, நமக்கு ஃபைனலி வந்தது தான் 86 வந்திருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் 100க்கு 96 மார்க். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் சொல்கிறது, எல்லாரும் தமிழில் 95+ ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக் 1 வேர்டு நீங்கள் அட்டன் பண்ணலாட்டியும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நான் சொல்கிற கொஷின்ஸை நல்லா படிங்க அப்படின்னு இதுதான் சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்னதான் 1 வேர்டில் புக் இன்சைடு வந்து போயிடுச்சு அப்படிங்கிற புக் இன்சைடு புக் பேக்னு சொல்லிட்டேன், புக் இன்சைடு போனாலும் கூட ஸோ மற்ற எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணி 95. அப்போ உங்களுடைய டோட்டல் அன்டவுட்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க லாஸ்ட் இயர், அது மறந்துடுச்சு. இப்போ ஐ திங்க் 560 அந்த சம்திங் என்னமோ சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடித்தல் திருத்தலில் மட்டும் இதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தல் திருத்தல் இருந்துச்சு, அதை லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு தெளிவாக எழுதிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.